வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் காலையில் உணவு வந்து இட்லியாக தான் இருக்கும். அந்த இட்லியில் வந்து 1-2 இட்லி மிச்சமாச்சுன்னா அதை எப்படி ஒரு சூப்பராக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்மளே வந்து அப்படியே காஞ்சு போன இட்லியை சாப்பிடாம நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போது காலையில் சுட்ட இட்லியை நான் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். நைட்டில் நம்ம டின்னர் அப்போ இந்த இட்லியை அப்படியே சாப்பிட்றத விட அப்படியே ஜில்லுன்னு ஆயிரும். மறுபடியும் நல்லா சுட சுட இப்போ தான் சுட்ட இட்லி மாதிரி எப்படி செய்கிறதுனா, நம்ம எப்பயுமே இட்லி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அதே இட்லி பாத்திரத்தில் நல்லா அந்த தட்டில் துணியெல்லாம் போட்டு இட்லி ஊற்ற போகிற மாதிரியே எல்லாமே செய்யணும். தண்ணியும் வந்து இட்லி பானையில் நல்லா மலமலன்னு கொதிக்க விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் நம்ம மிச்சமான இட்லியை எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சுட்டு இதை இட்லியை வேக வைக்கிற அதே டைம் 15 நிமிஷம் நல்லா ஆவி பறக்க நம்ம அப்படியே விட்டுறணும். ஸ்டீம் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டோம்னா எப்படி கொதிக்க கொதிக்க இப்போ தான் சுட்ட இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இது தொட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ செகண்ட் டிப் என்னன்னா, இந்த இட்லியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த இட்லியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்த இட்லி இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த இட்லி பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். நல்லா மொறுமொறுப்பாக அந்த ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக விட்டுறோம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து குடமிளகா, வெங்காயத்தை நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறோம். அந்த இட்லி சைஸ்க்கே கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சில சாஸ்க்கெலாம் சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூனும், சோயா சாஸ் மட்டும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே அந்த வெங்காயம், குடமிளகா வதங்கினதுலேயே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு வதக்கு இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அந்த பொரிச்ச இட்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிக்கிறோம். கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணியை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் உள்ளே இட்லிக்குள்ளே இறங்கிரும். அதே மாதிரி கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சில்லி இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து காலையில் செஞ்ச இட்லியை சாயந்தரத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, அதே மாதிரி மீதமான இட்லியை இதே மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். பார்த்தது டீப் ஃப்ரை பண்ணது, இப்போ பார்க்குறது வந்து நல்லா அப்படியே நெய் மணக்க சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இட்லி பொடி, நான் எடுத்துக்கிறது வந்து கருப்புளுந்து இட்லி பொடி, அதை வந்து நல்லா நெய்யில் போட்டுட்டு ஒரே ஒரு பெரட்டு, ரொம்ப நேரம் கருக விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிட்டு இது கூடயே வந்து கட் பண்ணி வச்ச இட்லியை நம்ம சேர்த்துக்கிறோம். இட்லியை சேர்த்துட்டு இதுவும் வந்து ஒரு 10 செகண்டில் அப்படியே எல்லாமே கோட்டிங் ஆகிற அளவுக்கு விட்டால் போதும், ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக அப்படியே நெய் வாசனையோட பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட்டு, இட்லி உப்மா. இதோட டீட்டெயிலான நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை அடிச்சுக்கிறவே முடியாது, டக்கு டக்குன்னு நம்ம எல்லாருமே செய்கிறது தான். அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லியை தண்ணியில் போட்டு நம்ம எடுக்கும்போது ரவை உப்புமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதிர் உதிராக வரும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகா வத்தல், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி அப்படியே நம்ம ஊற்று வச்ச இட்லியை போட்டுட்டு நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு வதக்கணும், அதான் முக்கியம். சும்மா லைட்டாக அப்படி தாளிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அந்த இட்லியில் வந்து நல்ல சூடு ஏறி வரணும். வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிரும்.
நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து நம்ம மொத நாள் போட்ட சப்பாத்தி இந்த மாதிரி 1 சப்பாத்தி 2 சப்பாத்தின்னு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரெசிபியாவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தில தான் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது கொஞ்சோண்டு ஒரு கிண்ண அளவு தான் குழம்பு இருக்கு. இது வந்து ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் குழம்பு இருக்கும்போது, இத ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். இதே இது நம்ம வீட்ல 2 பேர் இருக்கோம்னா, அப்ப டக்குன்னு நம்மளுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும் அந்த மாரினா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா, பட்டை கிராம்புலாம் போட்டு அந்த மாதிரி குழம்புக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். புளிக்குழம்புலாம் ஊற்றிடக்கூடாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மஷ்ரூம் கிரேவி எடுத்திருக்கேன். இதில் வந்து மட்டன், சிக்கன், பன்னீர் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஒரு கடாயில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகாவை நல்லா நீள நீளமாக நறுக்கி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இருக்கேன். இதிலே கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்ச அந்த குழம்ப இப்படி ஊற்றிக்கிறோம். இந்த குழம்ப சூடு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஏற்கனவே லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் சூடு பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு சூப்பரான சில்லி பரோட்டா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு ஃபுல்லாக நல்லா சூடு ஏறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்ச சப்பாத்தியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா கையில் தான் பிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா நூடுல்ஸ் மாதிரி நல்லா சப்பாத்தியை சுருட்டி நீள நீளமாக கட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வதக்குன அந்த சப்பாத்தியை நல்லா சைடில் திருப்பிட்டு நடுவில் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டோம்னா நம்ம ஆஃப் பாயில் மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியை வச்சு கிளறி விட்டோம்னா அது அப்படியே கொசன்னு ஆகாமல் நல்லா அப்படியே ஸ்க்ராம்பிள்ட் ஆகி சூப்பராக வரும். இது இன்னும் நம்மளோட சில்லி பரோட்டாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே முட்டை பரோட்டா வாங்குகிற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான முட்டை பரோட்டா ரெடி ஆயிரும். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து 2 பேர் சாப்பிடலாம். 3 சப்பாத்தி ஒரு கிண்ணம் கிரேவியை இவ்வளோ பேர் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணிலாம் நம்ம மத்தியானம் செய்யும் போது நைட்டில் சாப்பிடும்போது அப்படியே ஆறி போயிருக்கும். அதை சூப்பராக எப்படி சூடுபடுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செஞ்ச பிரியாணியை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வெளியிலே வச்சுருந்தாலும் சரி, அப்படியே ஒரு கடாயில் எடுத்து கொட்டிடுங்க. ரொம்ப கிண்டி விட வேணாம். இது வந்து நான் மத்தியானம் பண்ண அந்த காலிஃப்ளவர் 65 இருந்துச்சு. அதையும் சேர்த்து நான் சூடு பண்ணுறேன். ரொம்ப போட்டு கிண்ட அந்த சாதம்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இது வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன்லாம் சேர்க்கும் போது அது மெதுவாக அப்படியே சூடானால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஆவி பறக்க சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ மொதல் நாள் செஞ்ச சாப்பாடு நம்மளுக்கு நிறையா மிஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா நார்மலாக வெளியில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா குழம்பு எல்லாத்துக்கும் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி, அதாவது நல்லா சுட சுட இப்போ தான் வடித்த சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணுறது தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதில் வச்சுருந்தாலும் ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி பானை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வரணும். இட்லி வேக வைக்க வர மாதிரியே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டில் அப்படியே நம்ம தண்ணியில் அலசணும் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடை ஃபுல்லாக எடுத்து வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சாப்பாடு வச்சோம், 2 தட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இப்படி வச்சு இட்லி அவிக்கிற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தால் நல்லா ஆவி பறக்க சுட சுட சாப்பாடு ரெடி. இதில் நம்ம சாப்பிடும்போது இப்போ தான் வச்சு சாப்பிட்டா சாப்பாடு மாதிரியே இருக்கும். வீட்டில் எந்த குழம்பும் இல்லை, வெறும் தயிர் தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஜில்லுன்னு சாப்பாட்டில் தயிர் சாப்பிட்றத விட அதையுமே நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த பழைய சாப்பாட்டில் அப்படியே தயிர் சாப்பிட்டு நிறைய பேருக்கு சேராது. அதுக்கு என்ன பண்ணுறதுனா, நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதே பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு நம்ம லைட்டாக சாஃப்டாகிற அளவுக்கு வேக வச்சிடணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் உறிஞ்சு அப்படியே சாப்பாடு கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நல்ல தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சாப்பாடை ஆற வச்சுட்டு கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே வந்து மிளகாவத்தல் கருவேப்பிலை சேருங்க. இந்த பழைய சாதத்துலேருந்து தயிர் செய்கிறதுல மிளகாவத்தல் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எவ்வளோ தயிர் ஊற்ற போகிறோமோ அந்த தயிரை நல்லா கரண்டி வச்சு அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வெறும் அந்த சாதத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிக்கிறோம். தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சு அந்த தயிரை நம்ம சேர்த்துக்கலாம்.
தயிர் சேர்த்துட்டு கண்டிப்பாக வந்து உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம தயிர் சாதத்தில் கொஞ்சம் நல்ல உப்பு போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இல்லை சுடு தண்ணியோ இல்லை நார்மல் வார்ம் வாட்டரோ நம்ம ஊற்றி கிண்டி வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்தில் செஞ்ச தயிர் மாதிரியே இருக்காது. அட குழம்பும் இல்லை தயிரும் இல்லைப்பா, வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, அதை எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் அந்த சாப்பாடை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி, அதை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த சாப்பாடை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சூடாக தாளித்து சாப்பிட போகிறோம். பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நல்ல சீரகம் நல்லா போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு இன்ச் அளவு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேணுங்கிறவங்க பொங்கல் மாதிரியே வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நெய் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடுங்க. அப்படியே அது கூடயே மஞ்சத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா இந்த டயத்தில் உப்பும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதையும் நல்லா அந்த சாப்பாட்டில் நல்லா சூடு ஏற்றணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ண அந்த தண்ணி ஊற்றி நம்ம புழிஞ்சாதான் அந்த சாப்பாடில் வந்து ஒரு மெதுவான தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றி பண்ணனா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினதுனால நல்லா சூடு ஏறணும். அப்போ தான் நல்லா சூப்பரான பொங்கல் மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாயிரும். இது கூட வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து ஒரு நல்ல கலராக அப்பளத்தை பொரித்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சி போனால் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ நிறையாவே சாப்பாடு மிஞ்சி போச்சு, கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு, சாப்பாடு வந்து குழஞ்சி வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக பழைய சோறு வடகம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு கிண்ணம் நிறையா வந்து பழைய சோறு இருக்குது ரெடியாக. அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி அலசி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தட்டை எடுத்து, இது ஏற்கனவே நல்லா குழஞ்ச சாதம்னால நாங்கள் எதுவுமே பண்ணலை, அப்படியே கையிலே பிணைஞ்சு விட்டாவே சரியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடு விதையாகவே இருக்குன்னா மிக்சியில் ஒரு சுற்றிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா அமுக்கி பிணைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், உப்பு, சீரகம் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கையிலே வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா விதையாக இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு நிறைய மிஞ்சிருக்குன்னா மிக்சியில் போட்டு மொத்தமாக இதெல்லாம் செஞ்சிடலாம். ஒரு துணி விரித்து இந்த மாதிரி கிள்ளி நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்படியே பக்கோடா போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சமாக கிள்ளி இப்படி எடுத்து வைக்கிறோம். இதை மாதிரி எடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணி நல்லா விரித்து மொட்டை மாடியில் காய வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டிலே கூட அப்படியே ரவுண்டாக நம்ம அடிக்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை நினச்சி நம்ம செய்யும் போது அது அப்படியே ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பெரிய உருண்டையை பிடிச்சிட்டு கையில் அப்படியே அந்த கொஞ்சம் 3 விரலில் அப்படியே கிள்ளி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு காலையில் நம்ம செய்கிறோம்னா சாயந்தரத்துக்குள்ளே வந்து நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பின்னாடி நான் ஏற்கனவே நிறைய வடகம் ரெசிபி வச்சுருக்கேன், அதில் போய் பாருங்கள். அப்படியே நம்ம காஞ்ச அந்த துணியோடு அப்படியே திருப்பி தண்ணி தெளித்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அதை எடுத்ததை வந்து அடுத்து நம்ம துணியில் வைக்க தேவையில்லை, ஒரு தட்டில் கொட்டி இப்படி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி நல்லாவே காயாமல் இருக்குது, பாதி அளவு காஞ்சிருக்கு. இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடியில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். எல்லாமே அந்த சாப்பாடு ஃபுல்லாக நல்லா காஞ்சு நம்மளுக்கு பழைய சோறு வடகம் ரெடி ஆயிரும். இதை வந்து எத்தனை வருஷத்துக்கு வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா நம்ம நார்மலாக செய்கிற வடகத்தை விட இந்த பழைய சோறு வடகம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக ஒரு பாட்டிலில் கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மிளகாவத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாவும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுக்கிறணும். நல்லா காய வச்சு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட முறுப்பான பழைய சோறு வடகம் ரெடி ஆயிரும். இதை உலக்கில் புளிஞ்சு போடுவாங்க. அதை விட இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, நான் இப்போ வந்து ஒரு கிரேவி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது பாசிப்பயிறு முளை கட்டின கிரேவி வச்சுட்டு இருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச சட்னி, மத்தியானம் வச்ச பருப்பு, அப்புறம் கூட வச்ச காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த கிரேவியோட செய்யும் போது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி,
சட்னி, கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி, கொஞ்சோண்டு பருப்பு இருக்குது, கொஞ்சோண்டு குழம்பு இருக்குது. இது எல்லாமே காலையில் மத்தியானம் வச்சது தான். இந்த டின்னருக்கு இங்கே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் தனித்தனியாக சூடு பண்ணி நம்ம தொட்டு சாப்பிட்றத விட சூப்பராக இது எல்லாத்தையுமே கிரேவியில் நம்ம கலந்துட்டோம்னா அந்த கிரேவிக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ஏன் சேர்க்குறோம்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா குருமாவுக்கு, அந்த மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் தேங்காய் சட்னி தான் நம்ம கலந்துடலாம். இது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த ரெசிபியை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சவங்களுக்கு, அந்த சட்னி வச்சவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, ஒரு ஸ்பூன் இருக்கே, இதை எப்படி நம்ம கீழே ஊற்றுறதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி இது மாதிரி நம்ம நைட்டில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சட்னி, சாம்பார், புளிக்குழம்பை தவிர மற்ற எதுனாலும் இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். பழையதுனா ரொம்ப 10 நாள் 15 நாள்லாம் இல்லை, அன்னைக்கு வச்சதை நைட்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை அப்படியே சூடு பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதை நல்லா சூடுபடுத்தி நம்ம டேஸ்ட்டான ஒரு கிரேவியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம முளை கட்டி வச்ச பயர் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இன்னுமே எல்லாமே அப்படியே சூப்பராக தேங்காய் அரைச்சி ஊற்றி நிறைய மசாலா போட்டது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டிட்டு இதை நான் குக்கரில் வச்சு வேக விட போகிறோம். ஏற்கனவே தனியாகவே இந்த மாதிரி முளை கட்டின பாசிப்பயிறு கிரேவி நான் ரெசிபி ஏற்றிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ குக்கரில் இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2லேருந்து 3 விசில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா கமன்னு பாசிப்பயிறு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இவ்வளோ பெரிய கலப்படங்கள் இந்த கிரேவியில் இருக்குன்னு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படியே ஒரு கை நிறையா கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யையும் கலந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சத்தியமே பண்ணாலும் நம்பவே மாட்டாங்க இவ்வளோ பொருள் இதில் கலந்துருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெடி ஆயிரும். மாதிரி நம்ம பண்ணுற எல்லாமே, இந்த ரீஹீட் பண்ணுற எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காவது சாப்பாடு மிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழைய சோத்தை அப்படியே கொடுக்குறத விட அதை நல்லா தாளிச்சோ அதுக்கு கூட அப்பளம் வச்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க, சமையலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.